எல்லாருக்கும் ஹாய். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டாபிக்ஸ் நெறைய படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க பேரலலா கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. ரிப்பீட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இந்த வாட்டி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அந்த மாரி கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஃபேஸ்ல தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த மாரி இருந்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சின்ன டிப்பு தான் அது. ரெகுலரா வந்து நெறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து லைவ் டெஸ்ட்ஸ் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும் பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னன்றது. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணலான்னா, நீங்க ரெகுலரா எடுக்கலாம். எடுத்தா தான் உங்களுக்கு வந்து நீங்க சப்போஸ் ஏதோ ஒரு மார்க் பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நல்லாவே மார்க் வந்தாலும், இந்த லைவ் டெஸ்ட் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு மார்க் கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஷியேட் இருக்கும். கொஞ்சம் மேல ஏறும், இல்ல கீழ இறங்கும். ஸோ இந்த மாரி நீங்க லைவ் டெஸ்ட்ட சால்வ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஏன்னா இவங்க வந்து டிஃபரன்ஷியேட்டட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங், குவான்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மோனோட்டோனஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸாமில் ரிப்ளிகேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4, 5 டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் லைவ் டெஸ்ட்டை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 3, 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அவங்க போடும்போது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய மாடல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.